அனைவருக்கும் வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவி பல்கலைக்கழகத்தின் வளாகத்துக்குள் வைத்தே பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது ஒட்டுமொத்தமான மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியது. இப்பொழுது மாணவர்கள் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு போராடி வர்றாங்க. ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகளும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அமைதி பூங்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கிறது, இங்கே எந்த விதமான பிரச்சனை இல்லை என்று சட்டமன்றத்தில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உறங்கி கொண்டிருக்கிறாரா? இந்த செய்தி உண்மையிலே அவருக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் என்ன நடந்துச்சு, யார் இந்த மாணவி, யார் பாலியல் வன்கொடுமை செய்தாங்க அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் விடுதியில தங்கி 2ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய கன்னியாகுமரி சார்ந்த ஒரு மாணவி கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மாலை 8:30 மணி அளவில் அவருடைய நண்பர் காதலர், அவர் 3ஆம் ஆண்டு பொறியியல் படிக்கிறாரு, தன்னுடைய சீனியர் அவர், அவங்க 2 பேரும் 8:30 மணி அளவில் அந்த வளாகத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே வந்த 2 பேர் அந்த மாணவரை கடுமையான முறையில் தாக்கி புதற்களை தூக்கி இழுத்து போட்டுட்டு அந்த மாணவியை அவர் கண்ணு முன்னாடியே பாலியல் ரீதியான துன்புறுத்தல்ல பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க. வன்கொடுமை செய்துட்டு அந்த மாணவியை அப்படியே போட்டு போகிறாங்க. மயக்க நிலையில் அந்த மாணவியை அந்த மாணவர் அவர் மீட்டெடுத்து கொண்டு போய் மருத்துவமனை செய்திருக்காரு. சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகாரையும் இந்த மாணவர் போய் கொடுக்குறாரு. மாணவி மருத்துவமனையில் இருக்காங்க. இப்பொழுது அவங்களுக்கு மனநல ஆலோசகர்கள் சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க தனக்கு நடந்த கொடுமைகளை நேரடியாக சொல்ல மாணவர் சொன்ன தகவலின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை தொடங்கியிருக்கிறது. விசாரணை தொடங்கி அங்கே கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கிறது. கட்டட வேலை செய்ய வந்தவங்க இதை பண்ணியிருப்பாங்களா, இல்லை முன்னாள் மாணவர்கள் யாரும் வந்தாங்களா, இல்லை விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் வெளியூர் போயிட்டு யாரும் வந்தாங்களா அப்படின்னு பல்வேறு கட்ட விசாரணைகளை காவல்துறை செய்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ஹாஸ்டலில் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் சிசிடிவி ஒர்க் ஆகலை. சென்னையினுடைய மிக முக்கியமான பகுதியில் இந்த பக்கம் ஆளுநர் மாளிகை, இந்த பக்கம் ஐஐடி இருக்கிறது. அதுக்கு நடுவில் அண்ணா பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் இருக்கிறது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் 10 பல்கலைக்கழகங்களில் மிக முக்கியமான பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா யூனிவர்சிட்டி. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஹாஸ்டலில் சிசிடிவி ஒர்க் ஆகலை, சரியாக ஒர்க் ஆகலை, பல இடங்களில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா? உண்மையிலே தமிழ்நாடு அரசு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துடைய ஹாஸ்டல் சிசிடிவி ஒரு சான்று. இன்னைக்கு எல்லா குற்றங்களையும் குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்க முடியல, நடந்த பிறகு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பது சிசிடிவிகள் தான். சிசிடிவி வைத்தான் பல கொலைகள் கண்டுபிடிக்கப்படுது, பல குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படுது, பல குற்றங்கள் தடுக்கப்படுது. அப்படிப்பட்ட இடங்களில் சிசிடிவி ஒரு முக்கியமான இடத்துல ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லுது எந்த மாதிரியான அரசு நிர்வாகம் எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. ஏற்கனவே கடந்த ஆகஸ்ட் மாதம் திருச்சி ஐஐடியில் ஹாஸ்டலில் தங்கியிருந்த ஒரு மாணவிக்கு அங்கே போன ஒரு இன்ஜினியர், ஒரு சப்கான்ட்ராக்ட் முறையில் வேலை பார்த்த இன்ஜினியர், அவர் போயிட்டு அந்த மாணவி கண்ணு முன்னாடி இருந்து தகாத முறையில் நடந்து கொண்டார், பாலியல் ரீதியாக அந்த மாணவியை அணுக முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்து ஒட்டுமொத்தமான ஐஐடி மாணவிகளும் கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அப்பொழுது அந்த மாணவிட்ட பேசிய அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர், ஹாஸ்டல் வார்டன் நீ ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணலை, நீ அறவுரையாக ட்ரெஸ் பண்ணியிருக்கிற, அதனால தான் அவன் உன்னை இப்படி அணுகியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடை குறித்து பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்து அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்டல் வார்டன் மன்னிப்பு கேட்டாங்க. ஒரு கல்லூரிக்குள்ள தங்கியிருக்கக்கூடிய மாணவிக்கான முழுமையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது கல்லூரியுடைய நிர்வாகம். அங்கே திருச்சி ஐஐடியில் அப்படின்னா இந்த பக்கம் திருச்சி என்ஐடியில் அப்படின்னா இந்த பக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளாகத்துக்குள்ள கேம்பஸ்க்குள்ள, வெளியே ரோட்டில் நடந்துச்சு, இல்லை திரையரங்கில் நடந்துச்சு, இல்லை பார்க்கில் நடந்துச்சு, ஒரு பீச்சில் நடந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல, அங்கே பாதுகாப்பற்ற இடங்கள், எவனோ ஒருத்தன் பொறுக்கி போய் வந்திருப்பான், குடிச்சு போட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள செக்யூரிட்டி இருக்கும். அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை மீறி ஒருத்தர் 2 பேர் உள்ளே போய் அங்கே இருந்தக்கூடிய அந்த காதலனை, அந்த மாணவனை அடித்து தூக்கி போட்டுட்டு ஒரு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்கிறான் அப்படின்னா ப்ரூட்டல் ரேப், கேங் ரேப் நடந்திருக்கிறது.
அது பண்ணுறான் அப்படின்னா யார் இந்த துணிச்சல் கொடுத்தது, யார் இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது, இது பண்ணுனா நமக்கு இவ்வளவு பின்விளைகள் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கலையா? அப்போ அதை தாண்டி இந்த மாதிரியான சம்பவங்களை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே சர்வசாதாரணமாக நம்ம கேள்விப்படுறோம். குஜராத்தில் நடக்கும், உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும், பீகார் நடக்கும், அதுபோல் மத்திய பிரதேசத்தில் நடக்கும், ராஜஸ்தானில் நடக்கும், சர்வசாதாரணமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரியான கூட்டு பாலியல் வன்கொடுமை, ஒரு 5 மாணவிகளை ஒரு மாணவியை 5 பேர் பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க, போதையை போட்ட இளைஞர் மாணவியை பொருட்களை தாக்கல் பண்ணாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். கல்கத்தாவில் நடந்த அந்த மருத்துவ மாணவி மௌமிதாவுக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்தமான இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அலாட்டு. ஒரு மருத்துவ மாணவி 3ஆம் தளத்தை தங்கியிருந்த மாணவியை எவனோ ஒருத்தன் போய் பாலியல் ரீதியாக துன்புறுத்தி படுகொலை செய்து நாடே கொதிநிலையிலிருந்து ஒட்டுமொத்தமான மாணவர்களும் போராடி பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் சொல்லி போராடினாங்க. அப்போது திமுக அரசாங்கம் அதை கடுமையாக கண்டித்தது இங்கிருந்து கல்கத்தா அரசாங்கத்தை. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள கேம்பஸுக்குள்ளே இப்படி நடந்திருக்கு அப்படின்னா சாதாரண தெருவில் நடந்து போகிறவங்களுக்கு என்னையா பாதுகாப்பு இருக்குது? ஒருத்தன் சர்வசாதாரணமாக போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னு சொல்லி ஒரு அரசு மருத்துவரை கத்தியால் குத்துறான். இன்னொருத்தர் சர்வசாதாரணமாக கல்யாணம் முடிக்கலை, கல்யாணம் கிடைக்க விருப்பம்னு சொன்னதுக்காக அங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஆசிரியரை போயிட்டு சர்வசாதாரணமாக கத்தியால் கழுத்தை அறுத்து போட்டு வெளியே வர்றான். போதையை போட்டு செயினை அறுக்கிறான். சர்வசாதாரணமாக மதுரை வீதிகளில் இன்றைக்கி கஞ்சா போட்டுட்டு ஓட விட்டு வெட்டுறான். இன்னொரு பக்கம் நீதிமன்றத்துடைய வளாகத்தில் நீதிமன்ற வாசலில் 40 காவலர்கள், எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி முன்னாடி துடிக்க ஒருத்தன் கொலை செய்யப்படுறான். எவனும் தடுக்கலை. உண்மையிலே இது நாடா இல்லை சுடுகாடா? நான் மீண்டும் கேட்பது ஒன்று தான். ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறா. புகார் கொடுத்து கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆக போகிறது. ஒரு சாதாரண மீம் போட்டால் 1 மணி நேரத்தில், எவ்வளவு 1 மணி நேரத்தில் தனிப்படை அமைத்து எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரில் கைது பண்ணி இந்த காவல்துறையிடம் ஒப்படைக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய காவல்துறை. ஒரு கண்டிஷன் பையில் கையெழுத்து போடணும்னு சொல்லி சவுக்கு சங்கரை தேடி சென்னையில் கைது பண்ணி தேனி மாவட்ட காவல்துறையிடம் ஒப்படைக்கிற திராணி உள்ள தெம்புள்ள காவல்துறை. தக்கலையில் நான் பேசிட்டு 6 மணிக்கு கூட்டம் முடிஞ்சு 7 மணிக்கு வரும்போது 8:30 மணிக்கெல்லாம் எஃப்ஐஆரை போட்டு 9 மணிக்கு கைது பண்ணி டக்குன்னு ரிமாண்ட் பண்ணக்கூடிய திறமை படைத்த புலனாய்வு புலிகள் இருக்கக்கூடிய காவல்துறை. அப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கை வச்சுருக்க நீங்கள் புகார் கொடுத்து 24 மணி நேரம் ஆகுது. அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முதன்மை கேம்பஸ்குள்ளே இது நடந்திருக்கிறது. அந்த கண்ணு முன்னாடி நடந்திருக்கிறது. அந்த பெண்ணும் ஆணும் உயிரோடு இருக்காங்க. அவங்க விட்னஸாக இருக்காங்க. யார் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் கண்டுபிடிப்பதற்கு இவ்வளவு தாமதம்? ஒரு பிரிவுகளில் வழக்கா முதல்ல 375 ஐபிசியில் ஒரு பிரிவில் வழக்கு. இப்பொழுது அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது 5 பிரிவுகளில் வழக்கு. அது ஒருத்தர் மேலே சந்தேகத்தின் அடிப்படையில் வழக்கு. யாருன்னு நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். காவல்துறை விசாரிக்குது பொறுமையாக. இப்படித்தான் இந்த எம்பி, எம்எல்ஏ, அமைச்சர், முதலமைச்சர் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தருடைய பெண் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்பட்டதா இப்படித்தான் பொறுமையாக நீங்கள் விசாரிப்பீங்களா? புதுசாக கேள்விப்படுறோம். அண்ணா யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ்குள்ளே பாலியல் வன்கொடுமை, கிளாம்பாக்கத்தில் மெத்தபெட்டமைன் வைத்திருந்தவன் கைது, மெத்தபெட்டமைன் வைத்திருந்த கிறிஸ்டல் மெத்து வைத்திருந்த துணை நடிகை கைது, கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் பயன்படுத்திய சின்னத்திரை நடிகர் கைது. புதுசாக இருக்கு செய்தி. அபின் மீது கஞ்சா ஆயில், கஞ்சா சாக்லேட் வைத்திருந்தவர் கைது, தண்ணி கேன் வைப்பது போல மெத்தபெட்டமைன் வைத்திருந்தவர் கைது. என்னையா மெத்துன்னு யாருக்குமே தெரியாது. திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி மனசாட்சியோடு யாராவது சொல்லுங்க, இந்த மெத்தபெட்டமைன் அப்படின்னு ஒன்று தெரியுமா? ஜாபர் சாதி கைதாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மெத்தபெட்டமைன் அப்படிங்கிறது போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய அந்த காவல்துறை சார்ந்த அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சாமானிய மனிதர்கள் யாருக்கும் தெரியாது. சொல்லப்போனால் ஊடகங்களில் அப்படி ஒரு வார்த்தையே இல்லை. ஆனால் இன்றைக்கி சர்வசாரியமாக மெத்து வச்சுருந்தானாப்பா, கிறிஸ்டல் மெத்தான், ஐஸ் மெத்தான் அப்படின்னு சாதாரணமாக டீக்கல்ல உட்காந்து பேசுகிற அளவுக்கு அது சாதாரண வார்த்தையாக மாறிச்சு. ஒரு பீடி சிகரெட் மாதிரி கிறிஸ்டல் மெத்து, ஐஸ் மெத்து மாறிடுச்சுன்னா எவ்வளவு சகஜமாக தமிழ்நாட்டில் புழங்கி கொண்டிருக்கிறது. இப்படி போதைப் பொருள் புழங்கக்கூடிய மாநிலமாக இருந்தால் பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட தான் செய்வாங்க. சாராயமோ, அபினோ, கஞ்சாவோ, இந்த டாஸ்மாகோ, இந்த மெத்தோ, இந்த ஹெராயினோ எதுவாக இருந்தாலும் உச்சகட்சமாக அவனுக்கு என்ன தோணுது? பார்க்குற பெண்களை வன்கொடுமை செய்யணும், வன்புணர்வு செய்யணும் அப்படின்னு அவனுக்கு மூளை அதைத்தான் தேடுகிறது. அவனை அதை நோக்கி தான் போகிறான். ஒட்டுமொத்தமான இந்த போதைய போடுறதுடைய பின்னணி எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்தா அவன் மிகப்பெரிய குற்ற பின்னணி கொண்டவனாக இருப்பான். இல்லை குற்றத்தை உருவாக்க நினைப்பவனாக இருப்பான்.
அப்படிப்பட்ட போதையை தடுக்காமல் நீங்கள் டாஸ்மாக இழுத்து மூடாமல் இந்த மெத்து இந்த அபினு ஹெராயினு கஞ்சா இந்த போன்ற போதைகளை விற்பவனை இல்லை அதை வந்து உட்கொள்வனை வந்து தடுக்காமல் அதுக்கான மறுவாழ்வு மையங்களை உருவாக்காமல் குற்றத்தை தடுக்கணும் குற்றம் நடக்க தான் செய்யும். ஒரு பக்கம் போதைப் பொருள் விற்கப்படுதுன்னா இந்த பக்கம் குற்றம் நடக்கும். எல்லா குற்றங்களுக்கும் தாய் போதை தான். நீங்கள் அதை தடுக்காத வரைக்கும் இங்கே பெண்கள் பால் ரீதியாக வன்கொடுமை செய்யப்படுவாங்க, கொலைகள் நடக்கும், கொள்ளை நடக்கும், திருட்டு நடக்கும், எல்லாமே நடக்கும். நான் மீண்டும் 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 கேட்பது ஒன்று தான், குற்றவாளிகளை பிடிக்கிற காவல்துறையை விட குற்றத்தை தடுக்கிற காவல்துறை தான் இங்கே தேவைப்படுகிறது. குற்றவாளியை பிடிச்சி இங்கே வந்து தண்டனை கொடுப்பீங்க, நீங்கள் ரிமாண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் கன்விட் பண்ணுவீங்க, என்னவோ பண்ணுவீங்க. ஆனால் அந்த குற்றம் நடந்துருச்சு இல்லை, அந்த பெண் பாதிக்கப்பட்டால, அவனுடைய காதலன், அவனுடைய நாளைய கணவன், அவனுடைய கண்ணு முன்னாடி 2 பேர் பால் ரீதியாக துன்புறுத்தா அவனுடைய மனநிலை என்னவா இருக்கும்? இனி அந்த பெண்ணுக்கு சாகிற வரைக்கும் அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்? எவ்வளோ கொடுமையான அனுபவமாக இருக்கும் அது, எவ்வளவு சித்திரவதையை அவன் அனுபவிச்சிருப்பா. எவனோ ஒருத்தன் அவன் போதையில் இருந்தானா, அவன் எவ்வளோ கேவலமாக இருந்திருப்பான், அவன் வந்து தன்னை தொடும்பொழுது, தன்னை பால் ரீதியாக சீண்டும் பொழுது எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு அந்த பெண் ஆளாயிருப்பா. அது ஒரு பெண்ணுடைய மனநிலையிலிருந்து பார்க்கும்பொழுது அது மிக மோசமான என்ன சொல்கிறது, அது அந்த அந்த நிமிடங்கள் மிக மோசமான நிமிடங்களாக இருக்கும். ஆனால் அதை தடுப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் இந்த என்ன பாதுகாப்பு இருக்கிறது? நீங்கள் ஒரு கேம்பஸுக்குள்ளே ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புலன்னா, ஒரு சாலையில் நடந்து போகிற பெண்ணுக்கு, ஒரு பேருந்தில் போகிற பெண்ணுக்கு, ஒரு பேருந்து இறங்கி கிராமங்களில் எத்தனையோ பெண்கள் இரவு நேரங்கள் நடந்து போகிறாங்க அந்த பெண்களுக்கு, தொடர்வண்டியில் இறங்கி தங்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு, இன்றைக்கும் கழிவறை இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் சாலை ஓரமாக கழிவறை கழிக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க தனித்தனியாக உட்காந்து. இப்போ அந்த பெண்களுக்கெல்லாம் என்ன பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்யப்படுகிறது? சென்னையினுடைய ஹார்ட் ஆஃப் த சிட்டி, ஒரு முதன்மையான இடம், ஹை செக்யூரிட்டி ஏரியா அது. அப்படிப்பட்ட இடத்திலேயே ஒரு பெண்ணை நீங்கள் பாதுகாக்க முடியவில்லை என்றால், நீங்கள் சாமானிய மனிதர்களை, எளிய மனிதர்களை, ஊருக்கு வெளியே இருக்கக்கூடிய கிராமத்து மனிதர்களை எப்படி பாதுகாக்க போகிறீங்க? என்ன பாதுகாப்பு நீங்கள் உறுதிப்படுத்த போகிறீங்க? குற்றவாளிகளுக்கு புரியும் மொழியில் நான் பேசுவேன் என்று சொன்ன தமிழ்நாடு சென்னை கமிஷனர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? குற்றவாளிகளுக்கு புரியும் மொழியில் நான் பேசுவேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த 2 பேருக்கும் புரிகிற மொழியில் நீங்கள் பேசுவீங்களா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி